Hello, hi, now I'm Chef Cheruba, the TCDC Make It Easy, powered by Fortune Refined Sunflower Oil. Oh! Sweetbutter Poached Lobster. Oh, It's unbelievable thought process. Non-existent. என்ன பொறுத்தவரைக்கும் கல்னரியில it's going to become an epitome. It is going to be the heights. It's seriously வாயில மெல்ட் ஆகுதுமா. தேவையான ingredients: lobster, zucchini, garlic, lemon, green chilli, வெங்காயம், தக்காளி, சீரகம், mustard seed, ginger garlic paste, manjathul, coconut milk, coconut, parsley leaves, rosemary, dry thyme, dry tarragon, chili flakes, unsalted butter, bay leaf, cardamom, star anise. So first நம்ம மொய்லி சாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் நம்மளோட ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த ஆயில் ஹீட் ஆனோடனே மஸ்டர்ட் ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வெங்காயம், அதோடு சேர்த்து க்ரீன் சில்லி, சால்ட் 1 பிஞ்ச் போட்டுக்கலாம். இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு சிம்மில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிக்சரில் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இந்த மொய்லி சாஸ்க்கு கலரே இந்த மஞ்சத்தூள்லேருந்து தான் இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் கோகனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 drops லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மொய்லி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட பட்டர் போச் லாப்ஸ்டரோட அடுத்த ஸ்டெப் அந்த போச்சிங் லிக்விட் பண்ண போகிறோம். அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆனோடனே நம்மளோட ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் அண்ட் கார்லிக் ஆட் பண்ண போகிறோம். ரோஸ்மெரி, தைம், ட்ரை டாரகன், கார்லிக், பார்ஸ்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹர்ப்ஸ் எல்லாமே இன்ஃப்யூஸ் ஆகி அந்த கார்லிக் குக்கர் அளவுக்கு குக் பண்ணால் போதும். இந்த மிக்சர் ஒரு 5 to 10 minutes கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாப்ஸ்டர் ஆட் பண்ண போகிறோம். பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்ச கார்லிக் ஹர்ப்ஸ்லாம் கூல் டவுன் ஆயிடுச்சு. அதை நம்ம ஒரு ஜிப்லாக் பேக்கில் ஊற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் லாப்ஸ்டர் டெயில் ஒன்று போட்டுடலாம். அண்ட் இது ஃபுல்லாக நம்ம இன்ஃப்யூஸ் பண்ண பட்டரில் இமர்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் ஒரு 2 slices ஆஃப் ஃப்ரெஷ் லைம் ஆட் பண்ணிக்கலாம். சீடு இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதை நம்ம காற்று இல்லாமல் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளது ஒரு வேக்யூம் பேக் மட்டும் சீல் ஆகிடுச்சு. ஸோ இதை பேனில் லூக்வார்ம் வாட்டரில் இமர்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 50 to 55 degrees ஹாட் வாட்டரில் ஒரு 15 to 20 minutes அப்படியே போச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போச் பண்ணி வச்சுருந்த லாப்ஸ்டர் ஆயிடுச்சு. இது நம்ம பேனுக்கு மூவ் பண்ணிடலாம். இது ஒரு 2 minutes ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். பிளேட்டிங் பண்ணிடலாம். லாப்ஸ்டர் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சில்லி ஆயில் பண்ண போகிறோம். இது நம்மளோட போச் லாப்ஸ்டருக்கு டாப்பில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம். ஏன்னா இது வெரி லைட்டான ஆயில் அண்ட் அப்சார்ப்ஸ் 17% லெஸ் தென் அதர் சன்ஃப்ளவர் ஆயில்ஸ். ஸோ இதில் நம்ம கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆனியன் ஒரு 2 spoons. இதில் நம்ம ஸ்டார் அனீஸ் போட போகிறோம். கொஞ்சோண்டு பே லீஃப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆயில் இந்த நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போட்ட கார்லிக், ஆனியன், ஸ்பைசஸோட ஃப்ளேவர் இந்த ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் இன்ஃப்யூஸ் ஆனோடனே நம்மளோட ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கார்லிக், ஆனியன் எல்லாமே ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை ஸ்ட்ரெயின் பண்ணி கூல் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்ஸ்லி ஆயில் பண்ணுறோம். அதுக்கு பார்ஸ்லி ஒரு ஹாட் வாட்டரில் பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு கோல்டு வாட்டரில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஹாட் வாட்டர் வச்சிடலாம். தண்ணி பாயில் ஆயிடுச்சு. பார்ஸ்லே போட்டுக்கலாம். இது ஒரு 60 secondsக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு ஐஸ் கோல்ட் வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ஸ்லே ஒரு 5 to 10 minutes ஃபுல்லாக தண்ணி எல்லாம் போய் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு பேட் ட்ரை பண்ணிவிட்டு நம்மளோட ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயிலோடு அரைச்சி எடுத்துக்கலாம்.
ஸோ நம்ம அடுத்தது வந்து சாட்டேட் லாப்ஸ்டர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு garlic ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ட்ரை ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தைம் அண்ட் டாரகன். ஸோ நம்மளோட garlic ஃபுல்லாக டோஸ்ட் ஆயிடுச்சு. இல்லை நம்மளோட சாப்ட் லாப்ஸ்டர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்ஸ்லே போட்டுக்கலாம். இது ஸ்மாலாக இருக்கனால ஒரு 60 செகண்ட்ஸில் ஆயிரும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 1 pinch சால்ட் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் லேஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாட்டேட் லாப்ஸ்டர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிக்கிள் zucchini பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு zucchini சாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ரிப்பன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பிக்கிள் பண்ண போகிறோம். ஷாலட்ஸில் அந்த சென்டர் பார்ட் அலோன் எடுத்துருங்க. இந்த அவுட் சைட் ரிங் மட்டும் இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு கோல்டு வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஷாலட்ஸ் அண்ட் zucchiniயை zucchini பிக்கிளுக்கு ஹாட் லிக்விட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஹாட் வாட்டரில் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். பே லீஃப், ஸ்டார் அனீஸ், க்ளோவ் ஒரு 2 பீஸ், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆஃப் பண்ணிவிட்டு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கோல்ட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் zucchiniயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு சோக் பண்ண விட்டுடலாம். பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாப்ஸ்டர் வச்சிடலாம். தென் நம்ம வந்து ஃபிஷ் மொயிலே வந்து ஃபோம் பண்ணியிருப்போம். நம்ம வீட்டில் சைஃபன் கன் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஃபிஷ் மொயிலே வந்து அரைச்சி சாஸ் மாதிரி வச்சுருக்கோம். தென் பிக்கிள் zucchini வந்து ட்ரிபின் மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்த பட்டர் garlic லாப்ஸ்டர், நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருந்த சில்லி ஆயில், நம்ம பிக்கிள் பண்ணி வச்சுருந்த ஷாலட்ஸ், ரோஸ்மெரி, பார்ஸ்லி போட்டுக்கலாம். அண்ட் தென் நம்மளோட பார்ஸ்லி ஆயில் அண்ட் நம்ம அந்த போச்சிங் பட்டர் லிக்விட் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அவ்வளோ குட்டி குட்டி garlic பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீதா பண்ண பட்டர் லாப்ஸ்டர் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலில் பண்ண பார்ஸ்லி ஆயில் அண்ட் சில்லி ஆயில் வந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. அண்ட் டேஸ்ட் பண்ண போது ரொம்ப லைட்டாகவும் இருக்குது. அண்ட் இட்ஸ் நாட் ஹெவி அட் ஆல். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ் பார்க்க மீடியா மேசன்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது TCDC மேக் இட் ஈஸி, பவர்ட் பை ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.